பதறிப்போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். பதறிப்போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகள தேவ ஒலி அடைந்தோம். பாவ இருளகள தேவ ஒளி அடைந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் எழுதின ஒரு வேத பாகத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அவைகளின் மூலம் கர்த்தர் நமக்கு உணர்த்தத்தக்கதாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. எங்கு லாசரு என்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன், ஆண்டவருடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான வாலிபன் இருந்தார். அவருக்கு 2 சகோதரிகள். நாம் இதெல்லாம் அறிந்த ஒரு காரியம், தெரிந்த ஒரு காரியம். ஆகவே இவைகளை நான் விமர்சனமாக்காமல், இவைகளை குறித்து விவரிக்காமல் வேத காரியத்தில் உள்ள காரியங்களை நாம் கவனிக்கலாம். அவன் மரித்து போனான். வியாதியாய் இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசுவை தேடி அவருக்கு ஆள் அனுப்பினார்கள். அவர் தாமதப்படுத்தினார். அந்த லாசர் என்பவன் மரித்து போனான் என்று அறிந்த ஆண்டவர் 4வது நாள் மரித்தவன் வீட்டுக்கு வந்தார். அங்கு நடந்த இந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் நினைவிலே கொள்ளுகிறோம். முதலாய் மார்த்தாள் ஆண்டவரை வருகிறார் என்று கேள்விப்பட்டார். அந்த தாய் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர் வருவதற்கு முன்னதாக ஓடி, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று புலம்பினார். ஆண்டவர் அவளை ஆறுதல் படுத்தினார். அவனை எழுப்புவேன் என்று சொல்லியிருந்தார். இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த மார்த்தாள் அப்படியே மரியாள் இடத்திற்கு ஓடி, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்கிற வார்த்தையை சொல்லி ரகசியமாய் அழைத்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு அருமையான வேத வசனம். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மரியாள் கோபம் கொள்ளாமல், மரியாள் தன் உள்ளத்தில் வேறு விதமான எண்ணங்களை எண்ணாமல் ஆண்டவரை சந்திக்கும்படி எழுந்து வந்ததாக அந்த அனுபவத்தில் நாம் பாகத்தில் நடைமுறையில் நாம் அறிய முடியும். இது ஒரு பெரிய காரியம்தான். காரணம், ஈடு செய்ய முடியாத இழப்பு. தன் சொந்த சகோதரன் இறந்து போனான். இறந்து போனது மாத்திரமல்ல, அவனோடு கூட அவன் சிநேகிதனாய் இருந்தார். அவர் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் வீட்டிலே தங்கி இருந்து அவர்களோடு கூட அவர் இடைப்பட்டு வந்த நேரங்கள். இவ்வளவு சிநேகிதனமாய் இருந்து, இவ்வளவு அன்பு பாசமாய் இருந்த ஒருவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி அனுப்ப, அவர் வியாதி நேரத்தில் வந்து சுகம் அளிக்காமல், செத்து போன பின்பு, அதுவும் செத்து போன இழவுக்கு வராமல் 4 நாள் வருகிற 4வது நாள் வருகிறார். இந்த சம்பவத்தை மனதில் எண்ணியிருப்பார், காதலை கேட்டிருக்கிறார், அல்லது சிந்தித்திருக்கலாம், அல்லது எங்கே அவரை காணவில்லை என்று எல்லா நேரத்திலும் சிந்தனை இருந்திருக்கலாம். இத்தனை பாரம் தன் உள்ளத்தில் இருக்க போதகர் அழைக்கிறார் என்று சொன்ன உடனே இந்த தாய் எழுந்து அவரை சந்திக்கும்படி போயிருக்கிறார்கள். நீங்கள் வேத வசனத்தை வாசிப்பீர்களானால் இந்த மரியாள் மார்த்தாள் என்கிற அனுபவத்தை மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ என்று அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது மார்த்தாள் மரியாள் என்று அறிமுகப்படுத்துகிறார். இதில் விசேஷமாக மரியாளுடைய அனுபவங்கள் என்று சொல்வது வித்தியாசமான ஒன்று, வேறுபட்ட ஒரு காரியம். சில காரியங்களை நான் சொன்ன அந்த வேத வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த வேத வசனம், அருமையான தாய் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் தைலத்தை, விலையேறிய தைலத்தை பூசி அவரை மகிமைப்படுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். அதற்கு பின்பு லூக்கா எழுதும் பொழுது, லூக்கா சுவிசேஷத்தில் வித்தியாசமாக எழுதினார். அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் சொல்லுவதையெல்லாம் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு தாய் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதில் ஆண்டவரிடத்திலே நல்ல பெயர் வாங்கின ஒரு தாய்.
அந்த தாயினுடைய அனுபவம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒரு மகள் என்று ஆண்டவராலே நற்சான்றிதழ் பெற்ற ஒரு மகள். இவைகளை எல்லாம் கொஞ்சம் நாம் சிந்தனைக்கு கொண்டு வரும் பொழுது, எவ்வளவாய் ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகின ஒரு தாய், எவ்வளவு ஆண்டவரை நேசித்த ஒரு தாய், எவ்வளவு ஆண்டவரோடு கூட நின்றிருந்த அனுபவத்தில் இருக்கிற ஒரு நிலையை நாம் அறிகிறோம். இந்த நிலையில்தான் ஆண்டவர் வராமல் போனார், ஆண்டவர் கேளாமல் போனார். இது காரியங்கள் அப்படி இருக்கிறது. அவள் சொல்லி அனுப்பினால் ஆண்டவர் வரவில்லை, அவள் எதிர்பார்த்திருந்தால் ஆண்டவர் வரவில்லை. ஆனால் எதிர்பாராத நேரத்தில், யோசிக்காத நேரத்தில் அவர் வந்து காரியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். 2 பின்தங்கிய காரியங்களை, பின்னால் உள்ள காரியங்களை நாம் அறிய வேண்டியது. ஒன்று, எப்படி ஆகிலும் ஜனங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். மற்றொன்று, லாசரு உயிரோடு எழுந்து அற்புதத்தின் மகனாய் வெளியே வர வேண்டும். என 2 காரியங்களும் ஆண்டவருடைய தாமதத்தில், ஆண்டவருடைய காரியங்களில் மறைந்திருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்திற்கு வந்தவுடனே எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது. ஆதி காலத்தில் போல, அப்படி ஆபிரகாமை போல சீமானாய் மாற வேண்டும். ஈசாக்கை போல விதை விதைத்தால் 100 மடங்கு அறுவடை செய்ய வேண்டும். மற்றவர்களைப் போல பெரிய ஆட்களாய், பணம் படைத்தவர்களாய், வசதி படைத்தவர்களாய், வீடுகள் பெரியவைகளாய் வாங்கினவர்களாய் நிற்க வேண்டும். அதுவும் ஆதி காலங்களில் இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த வாக்கு அவர்களிடத்தில் நிறைவேற வேண்டும். வெட்டாத கிணறு, நடாத மரம், கட்டாத வீடு, இவைகளிலே நிற்கத்தக்கதாக இவைகள் எல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே சூழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். எண்ணுவது வழக்கம்தான், எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் அநேக விசுவாசிகள் இதற்காகவே இரவு பகலாய் ஜெபிக்கிற மக்களும் உண்டு. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம், விசுவாசிக்க வேண்டிய யூதர்கள் விசுவாசிக்காதபடி நிற்கிறார்கள். அவர்களை விசுவாசிக்க வைக்கத்தக்கதான ஒரு காரியமும் இந்த சாவுக்குள் அடங்கியிருக்கிறது. மற்றொன்று, யூதர்கள் வரைக்கும் மற்ற ஜனங்களும் பார்த்து இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறியும்படியாக அற்புதங்கள் ஒன்றும் நடக்க வேண்டும், அற்புதமும் நடக்க வேண்டும். இந்த 2ம் இயேசு கிறிஸ்துவின் தாமதத்தில் மறைந்திருக்கிறது. மற்றொன்று, இந்த 2மே மார்த்தாள் மரியாள் என்பவர்களுக்குள்ளும் மறைந்திருந்தது. அதையும் நாம் மறந்துவிட வேண்டாம், அது உள்ளத்திற்குள்ளாக வைப்போம். சம்பவம் வித்தியாசமா இருக்கிறது. சம்பவத்தில் மரியாள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சொந்த காரியமாக இருந்தால் எட்டி வச்சிருக்க மாட்டோம். 2 வாரம் ஆலயத்துக்கு போவோம், 2வது வாரம் சுகமாகலன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த பெரிய சண்டை இருக்க பாருங்க, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு எந்த போதகராலும் முடியாது. 10 முறை பாஸ்டர் வீட்டுக்கு போனேன், ஏமா வரல, ஏயா வரல, ஆராதனைக்கு நீங்கள் வரலையா, ஐயோ ஆண்டவரை நீங்கள் தேடுங்கம்மா, நான் சொல்ல வந்தால் போது போங்க, அடுத்த வாரம் தான் வரலாம். சலுப்பாக உட்காந்துக்கிட்டேன். என்ன வந்து தான் என்ன நம்ம கண்டோம், பாடி என்ன துதித்து என்ன ஆர்ப்பரித்து என்னையா கண்டோம். இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லி மறுபடியும் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து உள்ளே சேர்ப்பதற்குள்ளாக அந்த மேய்ப்பன், அந்த ஆயர்படுகிற பாடு இவ்வளவுதான் இல்லை. இதுதான் நம்முடைய அனுபவங்கள். ஆனால் கூப்பிட்ட போதும் வரல, சாவுக்கும் வரல, 4வது நாள் வருகிற ஒரு ஆண்டவர் வந்து சொன்ன உடனே மரியாள், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார், ஒரு வார்த்தையை காதில் கேட்ட உடனே எழுந்து ஆண்டவரை நோக்கி ஓடத் தொடங்கினாள், தேடி ஓடினாள், ஆண்டவரே என்று அலறினாள். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், அவருடைய பாதத்திலே விழுந்து கதறினாள், நீர் மாத்திரம் இங்க இருந்திருப்பிறானால் எனக்கு இந்த நேரம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காதையா, ஏன் என்னை விட்டு கடந்து போனே, கதறி அழுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக குடும்பங்கள் அற்புதங்கள் தடைப்படுகிறதை நாம் அறிவோம். அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில் ஏராளமான போராட்டமான நிலைமைகள் உருவாகி இருக்கிறதை நாம் அறிவோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை மேலாக ஓங்கி போகாமல் தடுமையாய் ஏதோ ஒரு விதத்தில் தடையல் என்பதை நாம் அறிவோம். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது தான், ஒன்றும் புதிய காரியங்கள் அல்ல. அங்கங்கே நடப்பதெல்லாம், நமக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் உண்மையாகவே இவைகளெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். காரியம் என்ன மாதிரி ஆனாலும், எத்தனை பிரச்சனைகளுக்குள் மூழ்கி போனாலும், எத்தனை பெரிய இழப்பு வந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டமான சூழ்நிலைகள் வந்து, எத்தனை பேர் எங்க கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை நடுவில் உட்கார வச்சு சோறு போட்டீங்களே, ஏசு 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 ஏசு, நாங்கள்லாம் வேண்டாம், அவன் பிசாசு பிடித்தவர்னு சொன்னோம்.
நாங்கள்லாம் அவர் யோசேப்பின் மகன் சொன்னோம். நாங்களாம் அவனுடைய அனந்தமியில் நம்மகிட்ட இருக்காங்க, அவனோட சேர வேண்டாம்னு சொன்னோம். அவன் தேவதூசன்னு சொல்லுகிறார், அவரோட கூடாதீங்கன்னு சொன்னோம். ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? ரெண்டு பொண்ணுகளும் சேர்ந்து உங்களால் எவ்வளவு காரியம், எவ்வளவு சோறாக்கி வடித்து கொட்டுறீங்களே அவங்களுக்கு. அவங்க சாப்பிட்டாங்களே. எல்லாம் வரும்போதெல்லாம் பாதத்தை விட்டு எந்திரிக்க மாட்டோம், அப்படி உட்காந்து கிடந்து கூப்பிட்டு வந்துட்டார் அவரு. இந்த வார்த்தைகளை எல்லாம் மற்றவர்கள் சொல்லியிருப்பார்களானால், அல்லது மற்றவர்கள் சொல்ல இவர்கள் கேட்டிருப்பார்களானால், நிலைமை என்ன மோசமாக இருக்குன்னு கவனிங்க. எப்படி பேசியிருப்பாங்க, எப்படி அவங்க பார்த்துருப்பாங்க, எப்படி ஒருவர் சந்திச்சிருப்பாங்க. மனது இருக்காது. நீங்கள் கவனிங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் தான் எல்லாம். நமக்குள்ள ஆலயத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான். 2, 3, 4 இப்படி சில நாட்கள் கடந்தாலே போதும். நமக்கு ஆண்டவருக்கும் இருக்கிற போராட்டம் ரொம்ப போராட்டம். நான் ஒரு முகத்தை பார்க்க மாட்டேன். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணவே மாட்டேன். நான் வேதம் படிக்கவே மாட்டேன். நீங்கள் எனக்கு மறுபடியும் கொடுத்தா தான் நான் பைபிள் படிப்பேன், நான் வேதம் வாசிப்பேன். அப்படி சொல்லுகிற எத்தனையோ பேரை என் காதுகள் கேட்டிருக்கிறேன். எவ்வளோ காலத்துக்கு நான் வந்து உட்கார்றது, எவ்வளோ காலத்துக்கு நான் முட்டி போடுறது. என் முட்டியே தேஞ்சு போச்சு, என் முழங்காலே தேஞ்சு போச்சு. நான் ஜெபன் என் பைபிளை போய் பாருங்கள், எல்லாம் கண்ணீர் விட்டு நினச்சி ஏடேடா மாதிரியாக மாறிடுச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லையே. இந்த சலிப்பு தன்மையைத்தான் நான் செய்ய முடியும். ஆனால் மரியாள் அப்படி அல்ல. போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே மரியாள் எழுந்து ஓடத் தொடங்கிவிட்டார். மரியாள் ஓடினதால் சகோதரன் ஒருவேளை உயிரோடு இருந்ததற்கு காரணம் இருக்கலாம். அநேக யூதர்கள் கண்டு விசுவாசிப்பதற்கு காரணம் இருக்கலாம். நல்லது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு நான் கேட்கிற ஒரு கேள்வி. எவ்வளவு காலங்கள் வேதத்தை கையில் எடுத்திருக்கிறோம், எத்தனை காலங்கள் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், எத்தனை காலங்கள் வேத சத்தியங்கள் சத்தியமாய் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. நான் எந்த சபையாக இருக்கட்டும், நான் எந்த இடமாக இருக்கட்டும், நான் எங்கே ஆராதனைக்கு போகட்டும், நான் அந்த ஆராதனைக்கு போனால் நான் அந்த போதகருடைய சத்தத்தை மட்டும் கேட்கறதுல எனக்கு டிவியில் பிரசங்கம் இருக்குது, எனக்கு செல்லில் பிரசங்கம் இருக்குது. நான் எத்தனையோ ட்ராக்ஸில் படிக்கிறேன், எத்தனையோ பத்திரிகையில் படிக்கிறோம், எத்தனையோ மாத இதழ் நம்மை தேடி வருகிறது. இந்த மாத இதழ்கள் படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு காரியங்களை புதுமையாய் நாம் வாசிக்கிறோம். ஞானஸ்நான தண்ணியில் முழுகணும்னு சொல்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறோம், விடாமல் ஆராதனைக்கு ஒரு குடும்பம் வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். இதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறோம், விசுவாசத்திற்காக போராடி ஜெயித்துக்கொள் என்று சொல்லுகிறோம். இது எல்லாமே காதல கேட்கிறோம். காதல கேட்ட மாத்திரத்தில் எத்தனை பேர் கீழ்ப்படிந்திருக்கிறோம்? அது ஒன்றை மாத்திரம் யோசிக்க தொடங்கினாலே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது தெரியும், ஏன் நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் தடைபடுகிறது தெரியும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய செயல் நடக்கவில்லை என்பது தெரியும், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபைகள் வெளிப்படாமல் இருக்கிறது என்பது தெரியும். ஒரு 2 நிமிஷம் யோசிக்க தொடங்கினால் போதும். 2 நிமிஷம் யோசித்தால் போதும். கூப்பிட்டார்லமா, எத்தனை முறை சபைக்குள்ள அழைப்பு கொடுக்கிறார். யாரெல்லாம் உணர்வுள்ளவர்களாய், யாரெல்லாம் ஆவியானவர் யாரோடெல்லாம் பேசி இருக்கிறார். கரங்களை தூக்குங்க, அல்லது எழுந்து நில்லுங்கள், அல்லது ஒப்பு கொடுங்கள் என்று எத்தனை போதகர்மார் எத்தனை நேரத்தில் உங்களோடு பேசியிருக்கிறார். ஐயா உங்களோடு பேசியிருக்கிறார், அம்மா உங்களோடு பேசியிருக்கிறார். எத்தனை முறை அந்த தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள், எத்தனை முறை அந்த தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். அப்படியே கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுத்துக்கலையா? பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும், எவ்வளோ வருஷமாக வரீங்க? நான் 13 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கலையம்மா? பிள்ளைக்கு கல்யாணம்னா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எடுத்துட்டா எனக்கு ஆகும். போதகர் வந்திருக்கிறார், அழைக்கிறார்னு சொன்ன மாத்திரத்தில் ஓடினது எங்கே? போதகர் அழைத்துமே போகாமல் இருக்கிறது எங்கே? திடீர் என்று ஒரு தாய் எனக்கு ஒரு தகவல் கொடுத்தார்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் விசுவாசிகளாமான்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம் நான் விசுவாசிகள். எங்கே போயிட்டுருக்கீங்க? ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொன்னார். சொல்லிட்டு, எனக்கு குழந்தை இல்லையா, எவ்வளோ வருஷமாக நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறோம், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாங்க, அழுதாமா ஐயா சர்ச்சுக்கு வர்றாரா? அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அவர் ஒரு நாள் வரமாட்டார், என்ன போக வேண்டாம்னு சொல்ல மாட்டார், என்ன போயிட்டே இருக்க சொல்கிறார். ஆனால் இது வரைக்கும் குழந்தை இல்லைங்கிறதுனால அவரும் மனசு உடைஞ்சிட்டார், நானும் மனசு உடைஞ்சிட்டேன். சரிம்மா, ஞானஸ்நானம் எடுத்து எவ்வளோ நேரமாச்சு? நாங்கள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலைங்க, அவர் குழந்தை கொடுத்தா எடுத்துக்கலான்னு இருக்கோம். ஐயா, நடந்த சம்பவம், என் காதுகள் கேட்ட வார்த்தைகள். நீங்கள் ஒரு நிமிஷம் கவனிங்க. போதகர் வந்திருக்கிறார், அழைக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஓடினதால், அவனை எங்கே வைத்தீர்கள்? கண் கலங்கினார், ஆவியில் துயரமடைந்தார். எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார்.
கல்லறைக்கு அருகிலே போய் நின்றார். வெளியே வா என்று அற்புதத்தை நிகழ்த்தினார். அடுத்த நிமிஷமே பாருங்கள், வேதத்தில் அருமையா எழுதியிருக்கிறது. அதை கண்ட யூதர்களும் விசுவாசித்து ஆண்டவரை நம்பத் தொடங்கினார்கள். அன்பு சகோதர சகோதரி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான பெரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை முறை தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், எப்படி கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் இன்றைக்கும் ஒருவேளை நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாரானால் தன்னிடம் முழுக தயாரா, அர்ப்பணிக்க தயாரா, ஒப்பு கொடுக்க தயாரா? அவர் அழைக்கிறார். என்னிடத்தில் வா, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி அழைக்கிறார். ஆனால் இங்க அது முடியாது, அது முடியாது. நாங்கள் பாரம்பரியத்தை விட மாட்டோம், எங்களுடைய பழக்க வழக்கத்தை நாங்கள் விட மாட்டோம். அதையெல்லாம் மறந்துட்டு இங்கே வாங்க, அதெல்லாம் எங்களுக்கு முடியாது. எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம். எங்களுக்கு தண்ணியில் முழுகிறதெல்லாம் பிடிக்காது. எங்களுக்கு அல்லேலூயா பிடிக்காது, பரிசுத்தாவியானவர் பிடிக்காது, ஆர்ப்பாட்டம் பிடிக்காது. நாங்கள் அமைதியாக வணங்குவோம், நாங்கள் அமைதியாக எல்லாம் நல்லது. ஆனால் என்னை பார்த்து கூப்பிடுகிறார். போதகர் வந்திருக்கிறார், போதகர் உன்னை அழைக்கிறார், பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார், கிருபைக்கு அழைக்கிறார், ஆசீர்வாதத்திற்கு அழைக்கிறார், மகிமைக்கு அழைக்கிறார். அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். நான் தான் முரண்டு பிடிச்சிட்டே இருக்கேன். அதனால் ஒருவேளை என் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் மகத்துவங்களும் பலத்த செய்கைகளும் கர்த்தருடைய ஓங்கிய புயத்தின் கரத்தின் மகிமையும் விளங்காமல் இருக்கலாம், வெளிப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு அர்ப்பணிக்க முடியுமா? மரியாளை போல, மரியாளை விட மோசமான நிலைமை இல்லை, மரியாளை விட பலவீனமான சூழ்நிலை இல்லை, மரியாளை விட இழப்பின் நிலைமை நமக்கு இல்லை. மரியாளும் மார்த்தாளும் இழந்து தவித்த நேரத்தில் கோபப்பட வேண்டியது, நான் கூப்பிட்டு அனுப்பின, நீங்க வரல, இளவுக்கு வரல, முகத்தை பார்க்கறது கூட வரல, நீங்க கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லல, கூப்பிட்டார். எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருடைய பாதத்திற்கு போனார். அதை போல இந்த உலகத்தில் நமக்கு உண்டானவைகளை மறந்து அவருடைய சமூகத்தில் ஓட முடியுமா? அப்படியானால் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உமது முகத்தை பார்க்கும்படி நாங்கள் நிற்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்ட உடனே ஓடி வந்த அருமையான மகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஓட்டத்தின் தன்மை இன்றைக்கு அவள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இழந்தவனை பெற்றுக்கொள்வதற்கு, அருகில் இருக்கிற அவ்வளவு பேரையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பான காரியமாய் அமைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட எத்தனையோ முறை அழைப்பின் சத்தத்தை கேட்டு, எத்தனையோ முறை தேவ வசனத்தை கேட்டு, எத்தனையோ முறை ஆண்டவருடைய மகிமையின் வல்லமை இதுதான் சரியான சத்தியம் என்று கேட்டு, ஆண்டவரே அந்த சத்தியத்தை கை கொள்ள மனமில்லாமல் இன்னும் தங்களுடைய முரட்டு சுபாவத்திற்குள்ளும், தங்கள் முரடான சூழ்நிலைகளுக்குள்ளும், தாங்கள் கேட்டுக்கொள்ளாத காரியங்கள் நிமித்தமாக தங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றக்கூடாது என்கிற தன்மையில் நிற்கிற எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். என் தேவன் அற்புதங்கள் செய்யவில்லை, என் தேவன் அதிசயங்கள் செய்யவில்லை என்று கேள்வி கேட்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைகள் அவர்களோடு பேசட்டும். எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில் அவர்களை நீர் சந்திக்க வேண்டுமோ நீர் சந்திக்கிற அந்த தன்மை அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதியத்தக்க கிருபைகளை தாரும். மாத்திரமல்ல, போதகர் வந்திருக்கிறார், அழைக்கிறார் என்ற வார்த்தையை கேட்டவுடனே போதகரை தேடி வந்த அருமையான மகளைப் போல வேத வசனங்களை வாசித்து, வேத வசனங்களை புரிந்து கொண்டு, வேத வசனங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு உடனுக்குடன் கீழ்ப்படிந்து தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற மகா பெரிய பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. தாங்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து நிதானிக்கிற உள்ளத்தை அவர்களுக்கு தாரும். உமது நாமத்தை கனம் பண்ண, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே அவர்கள் நிறைந்தவர்களாய் காணப்பட, அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அற்புதங்களை காண, அதிசயங்களை காண, இழப்புகளை ஈடு செய்யத்தக்க கிருபை அவர்களுக்கு கட்டளையிடும். உமது நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மார்த்தாள் மரியாள் என்பவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணி, தமது அதிசயத்தை காண்பித்து, கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் தமது கரத்தின் மகிமையை விளங்க பண்ணின தேவன், நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதும் அதே மகிமை உங்களுக்கு விளங்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேற்றுவாராக. ஆமென், ஆமென்.